இயற்கை காவலன் வேளாணுக்கு துணைவன். வாயில்லாமல் கதறிய பனை மரங்கள். வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர். பார்த்து கொந்தளித்த கிராம நிர்வாக அலுவலர். புகார் அளித்து கடும் நடவடிக்கை. தமிழகத்திலேயே முதன்முறையாக பனைமரம் வெட்டப்பட்டதற்கு முதல் தகவல் அறிக்கை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா குன்னலூர் ஊராட்சியில் கீழச்சேத்தி என்ற பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வளர்மதி. அவரது கணவர் பூமிநாதன் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெறாமலும் மயான பராமரிப்பு பணி என கூறிக்கொண்டு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள நிலத்தில் பனை மரங்களை வெட்டி வீழ்த்தியிருக்கிறார். தகவல் அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் பார்த்திபன் சம்பவ இடத்திற்கு சென்று தட்டி கேட்டு மரங்களை வெட்டக்கூடாது என தடுத்து நிறுத்தியதோடு எடையூர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்கிறார். இந்திய தண்டனை சட்டத்தின் 427வது பிரிவின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து பேசிய பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பருத்திச்சேரி ராஜா, தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான பனை மரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேளாண்மைக்கான தனி நிதி அறிக்கையில் அறிவித்திருந்தும் இங்கு அத்துமீறுதல் நடந்திருக்கிறது. அரசின் அறிவிப்பாணையை செயல்படுத்தும் விதமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.